உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இலங்கையினுடைய 78வது சுதந்திர தின நாள் இன்று, அது குறித்து பேச இருக்கிறோம். ஆயிரத்தி 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை நிலப்பரப்பில் இருந்த பிரித்தானியர்கள் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த தமிழர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் மொத்த அதிகாரத்தையும் சிங்களவர்களிடம் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். அன்றிலிருந்து சிங்களவர்கள் தமிழர்களை ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தி கொண்டு இருந்தார்கள். அன்றிலிருந்து சிங்களர்கள் தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தினார்கள். தங்களுக்கான உரிமையை மீட்பதற்காக அந்த நிலப்பரப்பில் வாழுகிற தமிழர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் அகிம்சை வழி போராட்டத்திலும் ஒரு 35 ஆண்டுகள் ஆயுத வழி போராட்டத்திலும் போராடி பார்த்தார்கள். சர்வதேசமும் இணைந்து ஈழத் தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் விரும்புகிற அந்த விடுதலையை தர முடியாது என்று மறுக்கிற சிங்கள பேரினவாதத்துக்கு ஆதரவாக நின்று அவர்களுடைய எல்லா விதமான போராட்டங்களையும் ஒடுக்கிவிட்டார்கள். இன்றைக்கு இலங்கை நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருக்கிற அனுரகுமார திசநாயக்க தமிழர்களுக்கு ஏதோ உரிமைகளை கொடுத்து விடுபவர் போன்று தேர்தல் நேரத்தில் பேசி தமிழர்களை மயக்கினார். அவரை நம்பிய தமிழர்கள் அவருக்கு வாக்களித்து அவரை பெரும்பாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவருடைய கட்சியை என்பிபி என்கிற அந்த மக்கள் சக்தி கட்சியை வெற்றியடைய வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அனுரகுமார திசநாயக்க அறுதி பெரும்பான்மையாக தமிழர்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அனுரகுமார திசநாயக்க ராஜபக்ஷேக்களை விட மோசமான ஒடுக்குமுறையை அடக்குமுறையை தமிழர்கள் மீது ஏவி தானும் ஒரு இன பகையாளி இன படுகொலையாளி என்பதை நிறுவி இருக்கிறார். இந்த பிப்ரவரி 4 மட்டுமல்ல, என்றைக்குமே ஈழத்தமிழர்கள் பிப்ரவரி 4ஐ சுதந்திர தினமாக கொண்டாடியது இல்லை. அதை ஒரு கருப்பு நாளாகத்தான் அவர்கள் அனுசரித்து வந்திருக்கிறார்கள். அதே போலதான் இந்த ஆண்டும் இந்த நாளை பல்கலைக்கழக மாணவர்களும் சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த நாள் ஈழத்தமிழர்களின் கருப்பு நாள் என்று அறிவித்து மட்டக்களப்பில் ஒரு பாரிய பேரணியையும் கிளிநொச்சியில் ஒரு பாரிய பேரணியையும் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அனுரகுமார திசநாயக்க அரசு ஈனத்தனமாக மிக மோசமாக அடாவடியாக மட்டக்களப்பில் இருந்து இந்த நிகழ்விலே பங்கெடுப்பதற்காக வந்த பேருந்துகளை மறித்து அந்த பேருந்துகளில் கஞ்சா பொட்டலங்களை வைத்து நீங்கள் கஞ்சா கடத்துகிறீர்கள் என்று சொல்லி அந்த வாகன ஓட்டிகளை எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாகனங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த வாகனங்களிலே பயணித்த வயதான முதியோராக இருக்கிற பெண்களை, தங்களுடைய உறவுகளை இழந்துவிட்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ன ஆனார்கள் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற, உயிரோடு இறந்து போய் நடமாடும் பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழி நிரம்பிய அந்த முதியோர்களை எல்லாம் வழக்கு போட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறது இந்த அனுரகுமார திசநாயக்க அரசு. உளவுத்துறையையும் இராணுவத்தையும் போலீஸையும் வைத்து போராட்டத்திற்கு வந்த மக்களை தடுத்து நிறுத்தி மிக மோசமான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த அனுரகுமார திசநாயக்க சிரித்து கொண்டே தமிழர்களின் தோளிலே கையை போட்டு கழுத்தை நெரிக்கிற ஒரு விஷம், ஒரு நச்சு பாம்பு, ஒரு குள்ள நெறி என்பது இன்றைக்கு தெள்ள தெளிவாக நமக்கு புரிகிறது. அனுரகுமார திசநாயகவை நம்பி அவரோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டவர்கள்,
அவரை நம்பி அவருக்கு வாக்களித்த ஈழத் தமிழர்கள் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு இனவெறியாளன் இந்த அனுரகுமார திசாநாயக என்பதை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஈழ நிலப்பரப்பில் நிலங்களை இன்றைக்கு அபகரித்து கொண்டிருக்கிறது இந்த அனுர அரசு. ஈழ மக்களை அகதிகளாக அங்கிருந்து விரட்ட திட்டமிட்டு இருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இன விடுதலைக்காக நாம் கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழத் தமிழர்களை இழந்திருக்கிறோம். 50,000க்கு மேற்பட்ட மா வீரர்களை. அது எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நமது குருதி உறவுகளை அகதிகளாக உலகெங்கும் இன்றைக்கு அலைய விட்டு இருக்கிறோம். இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகும் சிங்களனை நம்புனீங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கொடுமை. சிங்களன் என்றைக்குமே ஆட்சி மாறலாம், அதிகாரம் மாறலாம், ஆள் மாறலாம், ஆனால் அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய நோக்கம் அந்த இலங்கை நிலப்பரப்பில் இருந்து தமிழர்களை துடைத்தெறிவது, தமிழர்களை அழித்து ஒழிப்பது, அதை சிங்கள தேசமாக ஆக்குவது. இதுதானே அவர்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க மட்டும் கைவிட்டு விடுவான். தமிழர்களுக்காக அவன் பேசுவான், தமிழர்களுக்கு அவன் நல்லது செய்வான் என்று எப்படி நம்பினீர்கள் உறவுகளே? யோசிச்சு பாருங்க. ரொம்ப மூன்றாந்தரமாக, கீழ்த்தரமாக, ஈனத்தனமாக அந்த அனுரகுமார திசாநாயக அரசு சிஐடி பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் கொண்டு போய் கஞ்சா பொட்டலங்களை வைத்து எவ்வளவு ஒரு ஒரு சொல்வதற்கே நான் கூசுற அளவுக்கு பெண்கள் கஞ்சா கடத்தணும்னா போராட்டத்துக்கு வர்ற பஸ்ஸில் ஏடா கடத்துவாங்க? ஏண்டா அறிவில் ஏடா உங்களுக்கு? ஏண்டா மடையா அறிவு கட்ட அனுரகுமார திசாநாயக, நீங்க செய்யற கொடுமைக்கு அளவு இல்லையா? நான் கேட்கிறேன். பஸ்ஸில் பெண்கள் போராட்டத்துக்கு வர்ற பெண்கள் ஏடா கஞ்சா கடத்துவாங்க? சிஐடி உளவுத்துறைகளை வைத்து நெருக்கடி கொடுக்குறீங்க. பெண்கள் என்று பார்க்காமல் அத்தனை பேரையும் இவ்வளவு பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாக்குறீங்க. அந்த நிலப்பரப்பில் தமிழர்களுக்கு தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து ஒரு அகிம்சை வழி போராட்டம் நடத்துவதற்கு கூட உரிமை இல்லையா? அனுமதி இல்லையா? நீதான் தமிழர்களுடைய கதாநாயகனா? நீதான் தமிழர்களுக்கு நல்லது செய்ய போறவனா? நான் கேட்கிறேன். என் அன்பான தமிழ் சொந்தங்களே, இலங்கை நிலப்பரப்பில் ஜெயரத்னவை விட, சந்திரிகாவை விட, ராஜபக்சே சகோதரர்களை விட மிக மோசமான கொடூரன் இந்த அனுரகுமார திசாநாயக. ஒரு கன்னிங் ஃபெலோ, ஒரு குள்ள நரி. இந்த குள்ள நரியை நம்பி நீங்கள் ஒட்டுமொத்த உங்களுடைய உரிமைகளையும் நீங்க இழக்க போறீங்க. இன்னைக்கு காணிகளை அபகரித்து கொண்டிருக்கிறான், புத்த விகாரைகளை நட்டு கொண்டிருக்கிறான். ஏன் நீ தமிழர்களுக்கு நல்லது செய்யறாளா இருந்தா அதை தடுத்து நிறுத்தியிருக்கலாமே? சொல்லுங்க பாப்பா. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வடக்கு கிழக்கில் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக இன்னைக்கு ஓராண்டு ஆக போகுது. என்ன நடவடிக்கையை எடுத்திருக்காரு சொல்லுங்க பாப்பா? அரசியல் ரீதியாக கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செஞ்சாரா? இராணுவம் பிடித்து வைத்திருக்கக்கூடிய காணிகளை விடுவித்து கொடுத்தாரா? நான் கேட்கிறேன். காணாமல் ஆக்கப்பட்டவர் என்ன ஆனான்னு இதுவரைக்கும் பதில் சொல்லியிருக்காரா? எதை வச்சு நீங்க அனுரகுமார திசாநாயகாவை நீங்க நம்புறீங்க? என் தமிழ் உறவுகளை, சிங்களன் எந்த ரூபத்தில் வந்தாலும் தமிழர்களுக்கு ஆதரவா நிற்க மாட்டான். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு அந்த நிலப்பரப்பில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை பார்த்தா நெஞ்சு பதட்டம் அடையுது. ஒரு ஜனநாயக போராட்டங்க. வடக்குலையும் கிழக்குலையும், கிழக்கில் மட்டக்களப்பில், வடக்கில் கிளிநொச்சியில் ஒரு ஜனநாயக போராட்டம். அந்த ஜனநாயக போராட்டத்தை, அமைதியான அந்த போராட்டத்தை அந்த மக்கள் நடத்துவதற்கு கூட இந்த அரசு அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னால், இந்த அரசு எப்படி தமிழர்களுக்கு ஆதரவாக நிற்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் முழுதும் வாழுகிற என் தமிழ் சொந்தங்களே, ஈழ நிலப்பரப்பில் வடக்கு கிழக்கில் வாழுகிற நம்முடைய குருதி உறவுகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். சிங்களன் ஒருபோதும் தமிழனுக்கு ஆதரவாக நிற்க மாட்டான். தமிழர்களுக்கு எந்த நல்லதும் அவன் செய்ய மாட்டான். அதை புரிஞ்சிக்காம நம்ம சிங்களவன் நமக்கு
நம்ம தோள்ல கை போடுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்களுக்கு உங்கள் தோள்களை கொடுத்தால், அவர்களோடு நீங்கள் இணக்கமாக செல்ல முற்பட்டால், உங்கள் வீடு வரை வந்து உங்களை அடித்து விரட்டிவிட்டு அங்கு சிங்களர்களை குடியேற்றி விடுவார். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு என் அன்பான உறவுகளை. இந்த போராட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக பெரிய அளவில் இராணுவத்தை இறக்கி, சிஐடியை பெரிய அளவில் இறக்கி, காவல்துறையை களத்தில் நிறுத்தி இந்த போராட்டத்தை, போராட்டக்காரர்கள் மீதெல்லாம் வழக்கு போட்டு, கஞ்சா வழக்கு போடுறான்னா அவன் எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியாளன் சிந்திச்சு பாருங்க. ஆகவே என் அன்பான உறவுகளே, அனுரகுமார திசாநாயக தமிழர்களின் எதிரி என்பதை நீங்கள் இனியாவது புரிந்து கொள்ளுங்கள். விதையாகி போன மாவீரரே, நீங்கள் இல்லா என் தேசம் நிலை மாறி போகுதே. மீண்டும் நீங்கள் வர வேண்டும் எங்கள் தேசம் ஆளவே. விதையாகி போன மாவீரரே, விதி ஒன்று நாம் செய்வோம், ஈழ தேசம் மலரவே. விதையாகி போன மாவீரரே, நீங்கள் இல்லா என் தேசம் நிலை மாறி போகுதே. மீண்டும் நீங்கள் வர வேண்டும் எங்கள் தேசம் ஆளவே. விதையாகி போன மாவீரரே, விதி ஒன்று நாம் செய்வோம், ஈழ தேசம் மலர